ஜி.கே. மணியை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் எல்லா தரப்பு மக்களும் என்ன நானே சொல்லி கூட ஜி.கே. மணி ஒரு அமைதியானவன், ஒரு இணக்கமானவனு தான் சொல்லி பேசுவாங்க. எங்கள் கட்சியினுடைய கொள்கையில் எங்கள் மருத்துவரையாவினுடைய நிலைப்பாட்டை நான் உறுதியாக இருப்பேன். அதே நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக இருப்பேன். காலச்சூழல் கட்சியில் ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டு போச்சு, அதுக்கு ஜி.கே. மணி இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், எங்கள் ஐயாவுக்கும் மருத்துவர் அன்புமணிக்கும் ஒரு வருத்தம் ஏற்பட்டது, இப்படி பிரிவினை ஏற்பட்டிருக்குதுன்னா இதுக்கு ஜி.கே. மணி தான் பிளவுக்கு காரணம்னு சொன்ன செய்தி உங்களுக்கும் தெரியும். கைக்கூலின்னு சொல்கிறது, இன்னும் பூசாரி எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சரி, நான் ஐயாவையும் மருத்துவர் அன்புமணியும் பிரிக்கிறதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்குமா? ஒன்றா இணைக்கிறதுக்கு உண்டான முயற்சி 5 மாதமாக மேற்கொண்டேன். அது நடக்கலைங்கிற வருத்தம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. சரி, மருத்துவர் அன்புமணி அப்பா வந்து பார்த்து 2 பேரும் ஒன்றா இணக்கமாக இருக்கலான்னு சொன்னால் ஜி.கே. மணி தடையாக இருப்பேனா? தடையாக இருப்பேனா? நீங்களே சொல்லுங்கள். தடையாகவே இருக்க மாட்டேன். ஒன்றா சேரணுங்கிறதுல முதல் ஆள் நான் தான். ஐயாவும் அதுக்கு தயாராக இருப்பார். ஒற்றுமை தான் விரும்பணும் தவிர பிரிவினைந்து ஜி.கே. மணி எப்போ விரும்ப மாட்டான். அதுக்காக ஏதோ கைக்கூலிகள் சொல்கிறது, மோசமாக சொல்கிறது, ஏதாவது செய்திகள் வரும், இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் அந்த கனத்த இதயம்னு சொல்கிறாங்கள்ல, கனத்த இதயத்தோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். அதாவதுங்க, தேர்தலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. எது சொன்னாலும் இன்றைக்கி ஒரு கருத்து இருக்குது, நாளைக்கு ஒரு கருத்து இருக்குது, கூட்டணி சேரும்போது ஒரு கருத்து இருக்கும். ஒவ்வொருத்தர் கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் கருத்துக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. அது அவங்க விருப்பம் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஒருவர் சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்லுவது அது சரியாக இருக்காது. ஏன்னா தேர்தல் நேரமாக இருக்குது. தேர்தல் நேரத்தில் யாரையும் முகம் சுழித்து பேசக்கூடாது, கடிஞ்சு பேசக்கூடாது, எதிர்ப்பாக பேசக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக இருக்கிற சூழ்நிலை தான் ஜி.கே. மணி இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கிறோம், இனி இப்போ அப்படி தான் இருப்பேன். ஐயா தலைமையில் இருக்கிற ஐயா கூட தான் உறுதியாக இருப்பேன். அதில் ஒன்றும் மாறுபட்டு கருத்து இல்லை. திருமாவளவன் சமாதானப்படுத்தும் முயற்சியில் வந்து பாமக சார்பில் யாராவது ஈடுபட்டதாக ஒரு தகவல் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. அது மாதிரி ஒன்றும் தெரியல. இல்லை, இது சம்மந்தமாக இது வரைக்கும் அவர்கிட்ட யாருமே பேசவே இல்லைங்க. இல்லை, இது வரைக்கும் அது ஒன்றும் பேசலை. எனக்கு தெரியல, இது வரைக்கும் எந்த செய்தியும் இல்லை. இப்போ கடந்த காலங்களில் போல பாமகவுக்கான அந்த தொகுதிகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு அதில் எதுவும் இல்லை, பாமக வலிமையான சக்தி. நீங்கள் இப்போ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் வரும், தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பு மாறி மாறி இருக்கும். சில நேரங்களில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றோம், 4 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றோம், 7 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றோம். ஒரே நேரத்தில் மத்திய அமைச்சர்கள் எத்தனை பேர் பெற்றோம்? 20 சட்டமன்ற உறுப்பினர்கள், 18 சட்டமன்ற, இப்படிலாம் ஒரு வலிமையான கட்சி. தேர்தலில் அப்போ 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் வலிமையான கட்சி தான். ஆனால் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் வலிமையான கட்சி தான். ஐயாவினுடைய வலிமை எப்பவும் குறையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியை மருத்துவரையாவும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் சமூக நீதியில் ஐயா மேற்கொண்டிருக்கிற அக்கறை, போராட்டம். அதோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் என்ன, மக்கள் மேம்பட வேண்டும், இந்த மண் செழிக்க வேண்டும், மொழி காக்கப்பட வேண்டும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அது மருத்துவரையாவுக்கு எவ்வளோ வாய்ப்பா? இன்றைக்கி ஒரு அரசாங்க நிதிநிலை அறிக்கை போடுது. 21 ஆண்டாக ஒரு வரைவு நிதிநிலை அறிக்கை டிராஃப்ட் படிச்சுட்டு ஐயா போடுறாருன்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் எப்படி அக்கறை கொண்டவர்? இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் தெரியாமல் இல்லை. அதனுடைய வெளிப்பாடு இந்த தேர்தலில் முடிவு தெரியும். அதிமுக அந்த பாஜக அவங்களோட கூட்டணி கொள்கை இல்லை ஒரு கூட்டணி சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அதாவதுங்க, கூட்டணி அமைக்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் சொல்கிறதுக்கெல்லாம் இன்னொன்று பதில் சொல்லி ஒரு நெருடலையோ சிக்கலையோ உருவாக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக இருக்கணும். தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு உண்டான சூழலை உருவாக்கணும். அதுதான் நம்ம நோக்கமாக இருக்கணுமே தவிர அவங்கள அப்படி சொல்கிறது இவங்களை இப்படி சொல்கிறது அது நமக்கு நோக்கமாக இருக்கக்கூடாது, அப்படி சொல்லவும் கூடாது. நான் ஒரே நோக்கம், எங்கள் மருத்துவரையா ஒரு நல்ல கூட்டணி அமைக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறைய பேர் வெற்றி பெறணும், கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். இதுதான் எங்கள் நோக்கம். நன்றி. அழைப்பு வருதுங்களா கூட்டணி தொடர்பாக? எல்லா தரப்புலேருந்து எங்கெங்கேயோ இருந்து வர, இதை இப்போ சொல்ல முடியாது. எங்கே யார் பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, என்ன நடந்தது இப்போ சொல்ல முடியாது. இறுதி முடிவு தான் அது சொல்லும். நன்றி. கூட்டணி சம்பந்தமாக அமைச்சர் ஏவாவேலுக்கிட்ட சென்னை தனியார் விடுதியில் பேசிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு கருத்தில் வச்சுருக்கேன். இது எப்படி உங்களுக்கு யோகத்தின் நடிப்பு கற்பனையில் கேள்வி கேட்குறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் கற்பனை தான், யோகம் தான்.